நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத் பேப்பர் 1. ஸோ விஷாரத் பூர்வாத் பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய சாராம்சம் தான் பார்க்க போகிறோம். நவீன் கத்ய சயனிகா 2. நவீன் கத்ய சயனிகா 2. இப்போது இந்த உங்களுக்கு எந்த கைட்லேருந்து நான் நடத்துகிறேன் அப்படின்னா சரவணா பப்ளிகேஷன்ஸ், ஸ்ரீ சரவணா பப்ளிகேஷன், அந்த கைடில் இருக்கிற எஸ்ஸே தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். போலாராம் கா ஜீவ். போலாராம் அப்படின்றது பேர், ஜீவ் அப்படின்னா அவனுடைய அந்த உயிர், ஆத்மா அப்படின்றது, கா அப்படின்னா அவனுடைய உடைய அப்படின்றது. போலாராம் கா அப்படின்னா போலாராமுடைய, ஜீவ் ஆத்மா இல்லைன்னா உயிர், இப்படி எடுத்துக்கலாம். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா ஹரிசங்கர் பர்சாயி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் ஸ்க்ரீன் மினிமைஸாக குட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க, ஆட்டோ ரேட்டட் கொடுத்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேக்கக் பரிச்சை. லேக்கக் அப்படின்னா ஆத்தர். நல்லா பாருங்கள், லேக்கக் அப்படின்னா ஆத்தர், லேக் அப்படின்னா இந்த லெசன். ஸோ லேக்கக் பரிச்சை. ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தரை பற்றி பார்க்கலாம். बोलाराम का जीव हिंदी के हास्य लेखक श्री हरिशंकर परसाई जी की लिखी व्यंग्यात्मक कहानी है. बोलाराम का जीव அப்படின்றது ஹிந்தியுடைய ஹாஸ்ய அப்படின்னா காமெடி, கொஞ்சம் காமெடியோட எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதக்கூடிய அந்த மாதிரியான ஆத்தர். ஆக்சுவலி அவர் காமெடியாக எழுதக்கூடிய ஒரு ஆத்தர். அவர் தான் ஸ்ரீ ஹரிசங்கர் பர்சாய். அவரால் எழுதப்பட்ட வியங்யாத்மக் அப்படின்னா நையாண்டி, கேலி கிண்டலுடன் கலந்த ஒரு ஸ்டோரி. 22 ஆகஸ்ட். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி என்ன வரணும்னா இன்கா ஜென்ம அப்படின்னு வரணும். ஆக்சுவலி அவரோட பர்த் டேட் சொல்கிறாங்க. 22 अगस्त 1924 को मध्य प्रदेश में इटारसी के निकट जमानी नामक गांव में हुआ था. இவரோட அந்த பர்த். ஸோ நம்ம இப்போது லேக்கு பரிச்சயம் பார்த்தாச்சு, லேக் பரிச்சயம் பார்த்தாச்சு. இப்போ லேக்கா சாரான்ஷ். ஸோ லேக் பரீட்சையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்னிய இருக்க லேக் பரீட்சை, அதாவது இந்த லெசனுடைய மினிமைஸான ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அதிகபட்ச கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே லஞ்சம் வாங்குறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு ஒர்க்கு முடியணும்னு சொல்லி எவ்வளோ நடந்து கடைசியில் நம்ம இல்லாமல் போயிட்டாலுமே அந்த ஒர்க் அவ்வளோ சீக்கிரம் முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஊழல் ரிலேட்டடாக இவர் கொஞ்சம் காமெடியும் கலந்து ஒரு சில விஷயங்களை இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். लेख का सारांश. बोलाराम की मृत्यु. बोलाराम सरकारी नौकर था. बोलाराम ஒரு गवर्नमेंट सर्वेंट. वह सेवा से निवृत्त हुआ. सेवा से அப்படின்னா வேலையிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டார். पेंशन पाने की उम्मीद से उसने पेंशन की अर्जी भेजी. ஸோ பென்ஷன் வாங்கணும் அப்படின்றதால இவர் என்ன பண்ணுறாருன்னா பென்ஷனுக்கான அப்ளிகேஷன் அனுப்புகிறாரு. अर्जी அப்படின்னா அப்ளிகேஷனு. 5 साल तक सरकारी कार्यालय जाता रहा. 5 வருஷம் வரைக்கும் அந்த பென்ஷன் ரிலேட்டடாக அவரும் அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு வராரு. ஆனால் மகர் பென்ஷன் நஹி மிலா. ஆனால் இவருக்கு பென்ஷனே கிடைக்கல. உசே யே மாலும் நஹி தாக்கி கோஸ் தேனே சே ஹி காம் பன்தா ஹே. அவருக்கு என்ன தெரியல, மாலும் நஹி அப்படின்னா தெரியலை. என்ன அப்படின்னா நம்ம லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியல. கோஸ் அப்படின்னா லஞ்சம். கரீபி உசே சத்தானே லகி. அவரும் அவரோட ஏழ்மையும் அவர் ரொம்ப தொந்தரவு செய்ய ஆரம்பிக்குது. அதாவது நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ரொம்ப பாவர்ட்டியும் அதிகமாகிட்டே இருக்குது. கரீபி அப்படின்னா ரொம்ப புவர், ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறது. ஆகிர் ஏக் தின் வ மர்கயா. கடைசியாக போலாராம் ஒரு நாள் என்ன ஆகிடுறாரு, இறந்து போயிடுறாரு. அதனால தான் இந்த டாபிக் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. போலாராம் கா மிருத்யு அப்படின்னா போலாராமுடைய அந்த டெத்தை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜீவ் காயப் ஹுவா. அவரோட அந்த உயிர் எங்கேயோ மறைஞ்சு போயிடும், காணாமல் போயிடும். அதுதான் இந்த பேரால பார்க்க போகிறோம். யம்தூத் போலாராம் கே ஜீவ் கோ லேக்கர் யம்லோகி தரஃப் ஜானே லகா. ஸோ யமதூதர், ஸோ இறந்துட்டாலே நம்ம இவர் இறந்ததுக்கப்புறமா அந்த யமதூத் வராரு, போலாராமுடைய அந்த உயிரை எடுத்துகிட்டு எங்கே போகிறாரு, யமலோகத்துக்கு போகிறாரு. யம்லோகி தரஃப் ஜானே லகா அப்படின்னா யமலோகத்தை நோக்கி போகிறாரு. रास्ते में बोलाराम का जीव यमदूत को धोखा देकर गायब हो गया. வழியில், ஸோ இவரோட அந்த ஆத்மாவை கொண்டு போகிற வழியில் இவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த போலாராம அவங்கள ஏமாற்றிட்டு, அந்த யமதூதை ஏமாற்றிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாரு. वह यमदूत 5 दिन तक बोलाराम के जीव को ढूंढता रहा.
அந்த யமதூது 5 நாளாக அந்த உயிரை வந்து எங்கே இருக்குன்னு தேடிட்டே இருக்காரு. தூண்தா அப்படின்னா தேடுதல். மகர் வ தூத் ஜீவ் கா பத்தா நஹி லகா சகா. அப்பயுமே ஆனால் அந்த யமதூது இருக்கார்ல, தூத் அப்படின்னா யமதூது. அந்த யமதூதுக்கு வந்து அந்த போலாராமுடைய அந்த உயிர் வந்து எங்கே இருக்குது, அவனை பற்றின எந்த ஒரு விஷயமே அவருக்கு தெரியல. யம்லோக்மே ஹங்காமா. இப்போ யமலோகத்தில் ஒரே குழப்பம். ஹங்காமா அப்படின்னா குழப்பம். யமலோகத்தில் ஒரே குழப்பமாக இருக்குது. यमलोक चित्रगुप्त ने यह ठान लिया कि बोलाराम का जीव अब तक यमलोक नहीं पहुंचा है और वह यमदूत भी नहीं लौटा है. யமலோகத்தில் இருக்க சித்திரகுப்தனுக்கு வந்து என்ன, அவருக்கு வந்து அந்த கணக்கே டேலி ஆகலை. ஆக்சுவலாக அவங்க உயிரை எடுக்கிறது அதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்களே, எத்தனை பேர் நம்ம உயிரை எடுத்தோம், எவ்வளோ ஆத்மாக்கள் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுறாங்க. தாட்லியா. ஸோ டோட்டல் பண்ணும்பொழுது போலாராடம் ஜீவ் வந்து இன்னும் வரலை, யமலோகத்துக்கு வந்து சேரலை. அது மட்டும் இல்லாமல் யமதூதும் இன்னும் வந்து சேரலையே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்திரகுப்தர் வந்து பார்த்துட்ருக்காரு. உஸ்னே யம்ராஜ்கோ ய खबर दे दी. அப்போது யமராஜாவுக்கு வந்து இவர் இந்த நியூஸ் வந்து கொடுக்குறாரு. खबर அப்படின்னா நியூஸ். இந்த செய்தியை வந்து சொல்கிறாங்க. உசி சமயம் யமதூது வஹாம் பहुंचा. அந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது யமதூது வந்து யமலோகத்துக்கு வந்துடுறாரு. उसने धर्मराज से बोलाराम के जीव के गायब होने की कथा सुनाई. அப்போ வந்து தர்மராஜா கிட்ட வந்து இந்த போலாராமோட ஜீவ் வந்து இந்த மாதிரி காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து சொல்லிட்டு இருக்காரு. யார் சொல்கிறாங்கன்னா யமதூது வந்து தர்மராஜாவுக்கு சொல்லிட்டு இருக்காரு. தர்மராஜ் இசி சமய நாரத முனி வஹா ஆயே. இந்த நேரத்தில் நாரத முனிவரும் அங்கே வராரு. உன்னோனே சாரி கஹானி தியான்சே சுனி. ஸோ அவர் வந்து எல்லா கதையுமே வந்து ரொம்ப தியான்சே அப்படின்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக வந்து கேட்குறாரு. फिर बोलाराम का पता लेकर उसके जीव को ढूंढने के लिए पृथ्वी पर आए. அதுக்கப்புறமா இந்த நாரத முனிவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போலாராமுடைய அந்த அட்ரஸை வாங்கிட்டு பிருத்வினா பூமிக்கு வராரு. யாரை தேடி அப்படின்னா போலாராமுடைய அந்த உயிரை தேடி. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, பூலோகமே நாரத். பூலோக் அப்படின்னா உலக நம்ம வாழ்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து நாரதர் வராரு. இப்போ பாருங்க, நாரத் போலாராம் கே घर गए तो उनको पता चला कि बोलाराम पेंशन के लिए 5 साल तक प्रयत्न करता रहा. இப்போ நாரதர் வந்து போலாராமோட வீட்டுக்கு போகிறார் இல்லையா, போயிட்டா அப்போ தான் அவருக்கு தெரியுது போலாராம் வந்து பென்ஷனுக்காக 5 வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்து அவன் அலைஞ்சிருக்கான் அப்படின்றதே அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நாரதருக்கு தெரிய வருது. பென்ஷன் நஹி மிலா और गरीबी के कारण मर गया. அவருக்கு வந்து போலாராமுக்கு பென்ஷனும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப அந்த ஏழ்மையின் காரணமாக என்ன ஆகிடுறாரு, அவர் கடைசியாக இறந்து போயிடுறாருன்றது இவருக்கு தெரிய வருது. बोलाराम की पत्नी ने नारद को साधु समझकर उनसे पेंशन दिलवाने की प्रार्थना की. போலாராமோட மனைவி வந்து நாரதரை பார்த்து அவர் ஒரு சாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி எங்களுக்கு பென்ஷன் கிடைக்க ஏதாவது வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. யார் அப்படின்னா போலாராமோட ஒய்ஃபு. இஸ் பர் நாரத் சர்க்காரி தஃப்தர் பहुंचे. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நாரதர் எங்கே போகிறாரு, அடுத்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யமலோகிலேருந்து நாரதர் எங்கே வராரு, பூலோக்கு வராரு. பூலோகில் யார் வீட்டுக்கு போகிறாருன்னா போலாராமோட வீட்டுக்கு தான் போகிறாரு. இப்போ அடுத்தது எங்கே போகிறாருன்னா தஃப்தர், அதாவது சர்க்காரி தஃப்தர் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், பென்ஷன் ஆஃபீஸ்மே நாரத். இப்போ வந்து பென்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்து யார் போகிறாரு அப்படின்னா நாரதர் போகிறாரு. நாரத் சர்க்காரி தஃப்தர் சே சக்கர் காட்னே லகே. ஸோ நாரதர் வந்து அந்த சர்க்காரி தஃப்தர் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு இங்கேயும் அங்கேயும் வந்து சக்கர் காட்னே லகே அப்படின்னு என்னென்னா இங்கேயும் அங்கேயும் வந்து ஆஃபீஸையே சுற்றி வராரு. ஆஃபீஸ்னால் ஒரு கேபின் 2 கேபின் இருக்காது இல்லையா, அது கவர்மெண்ட் ஆஃபீஸில். ஸோ ஒரு கேபினாக இங்கே இருந்து அங்கே, அந்த கேபின்லேருந்து இங்கே, அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்காரு. एक चपरासी ने नारद से कहा. चपरासी அப்படின்னா ஒரு பியூன், ஆஃபீஸில் இருக்க ஒரு பியூன் வந்து சொல்கிறாரு, बड़े बाबू को देखो उनको कुछ करो काम तो हो जाएगा அப்படின்னு சொல்கிறாரு. படே பாபு அப்படின்னா உள்ள ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்கார், அவனை போய் பார்த்து அவனை சந்தோஷப்படுத்து, அப்போ உன்னோட வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த பியூன் வந்து சொல்கிறான். நாரத் படே அஃப்சர் கே கம்ரேமே கயே. அப்போ நாரத் என்ன பண்ணுறாரு, அந்த பெரிய ஆஃபீஸரோட ரூமுக்கு போகிறாரு. கம்ரே அப்படின்னா ரூமு. बड़े अफसर नारद की वीणा चाहने लगे. इस पर नारद ने अपनी वीणा उनको भेंट कर दी. அப்போ வந்து அந்த ஆஃபீஸர் வந்து அவரோட வீணை வேணும், அதாவது வீணை வேணும் அப்படின்னு டேரெக்டாக கேட்க மாட்டார்.
அது அவர் எப்படி கேட்பார்னா, அந்த வீணை அளவுக்கு வெயிட்டான ஒரு அதாவது அவர் என்ன எதிர்பார்ப்பார்னா காசு எதிர்பார்ப்பார் அந்த ஆஃபீஸர். இவரும் என்ன பண்ணுவார்னா, அந்த வீணையை வந்து கிஃப்டாக கொடுத்துருவார். ஆக்சுவலாக அவர் என்ன மாதிரி சொல்லுவார், அந்த ஆஃபீஸர் என்னென்னு சொல்லுவார்னா, தன்னோட வீட்டில் என்னோடய பொண்ணு இருக்கா, அவளுக்கு வந்து இந்த வீணை வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால இது வேணுன்ற மாதிரி கேட்பார். இவரும் வந்து அந்த வீணையை கிஃப்டாக கொடுத்துருவார் ஆராதனம். अफसर ने आज्ञा दी और बोलाराम के केस की फाइल उनके पास पहुंची. ஓகே, இப்போ அவர் கையில் அந்த வீணை வந்துருச்சா, உடனே இப்போ அந்த ஆஃபீஸர் வந்து ஆர்டர் பண்ணுவார். என்ன அப்படின்னா, போலாராமோட ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அஃப்சர் நே நிச்சய் கர்னேக்கு லியே துபாரா நாம் போச்சா. அப்போ வந்து அந்த ஆஃபீஸர் வந்து அந்த நேம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, நிச்சய் கர்னேக்கு லியே அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, துபாரா அப்படின்னா 2வது முறையாக, இன்னொரு முறை இப்போ நம்ம பேர் ஒழுங்காக கேட்கலன்னா 2வது முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பேர் கேட்போம்ல, அந்த மாதிரி ஒரு திரும்ப அந்த பேர் கேட்குறாரு. உன்கோ பஹ்ரா சமஜ்கர் நாரத் ஜீனே ஜோர் சே கஹா போலாராம். அப்போது இவர் நாரதர் என்ன நினச்சிப்பார் அப்படின்னா, அந்த ஆஃபீஸருக்கு காது கேட்கல, பஹ்ரா அப்படின்னா செவிடு, அந்த ஆஃபீஸர் வந்து செவிடுன்னு நினச்சிக்கிட்டு நாரத்ஜி வந்து ரொம்ப ஜோர்ஸே அப்படின்னா ஸ்பீடாக சொல்லுவார், போலாராம் அப்படின்னு அந்த பேரை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லுவார். ஜீவுக்கா பத்தாலகா, ஜீவுக்கா பத்தாலகா அப்படின்னு அந்த உயிர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. सहसा फाइल में से आवाज़ आई कि क्या पेंशन का ஆர்டர் ஆகையா. சஹசா அப்படின்னா இமீடியட்டாக ஒரு குரல் வந்து அந்த ஃபைல்லேருந்து வெளியே வரும். என்ன அப்படின்னா, என்ன பென்ஷனோட ஆர்டர் வந்துருச்சா அப்படின்னு. ஃபைல் के अंदर छिपे बोलाराम के जीव ने नारद की आवाज़ को पोस्टमैन की आवाज़ समझकर ऐसा पूछा. ஆக்சுவலாக வெளியே நாரதர் வந்து சொல்கிறார் இல்லையா, போலாராம் அப்படின்னு சத்தமாக சொன்னதுமே, ஃபைல் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அந்த ஃபைலுக்குள்ளே தான் அந்த போலாராமோட அந்த உயிர் வந்து இருக்கும், அந்த பென்ஷன் ஃபைலுக்குள்ளே தான். அப்போது அந்த பென்ஷன் ஃபைலுக்குள்ளே தான் சவுண்டு வரும், என்ன பென்ஷனோட ஆர்டர் வந்துருச்சா அப்படின்னு. உடனே ஃபைல்கே அந்தர் சிப்பே போலாராம் கே ஜீவனே, அந்த ஆக்சுவலாக அந்த போலாராம் என்ன நினச்சிப்பார் அப்படின்னா, அந்த போலாராம் அப்படின்ற சவுண்டு வந்துச்சு இல்லையா, நாரதி சொன்னார்ல, அவர் என்ன நினச்சிப்பார்னா போஸ்ட்மேனோட சவுண்டுன்னு நினச்சிட்டு போலாராம் எப்படி கேட்பார். கடைசியில் नारद ने अपना परिचय देकर बोलाराम के जीव से कहा कि स्वर्ग में तुम्हारा इंतज़ार हो रहा है. உடனே வந்து நாரத்ஜி வந்து என்ன பண்ணுவார், போலாராம் கிட்டே எல்லாத்தையும் சொல்லுவார், இந்த மாதிரி உனக்காக ஸ்வர்க்கத்தில் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. போலாராம் கா ஜீவ் போலா கி மை பென்ஷன் கி அர்ஜியோ மே அட்கா ஹூம். அப்போ போலாராமுடைய அந்த உயிர் சொல்லும், நான் வந்து இந்த பென்ஷனுக்கான அப்ளிகேஷனில் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு. மை இன்கோ छोड़कर नहीं आ सकता, நான் இந்த பென்ஷன் அப்ளிகேஷன் ஃபார்மை விட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடும் போலாராமோட அந்த ஜீவ். ஸோ கதை இதோட முடியுது. இதுக்கப்புறம் அவருக்கு பென்ஷன் கிடச்சிதா, அது அந்த உயிர் அங்கேருந்து யமலோகத்துக்கு போச்சா இல்லையா எதுவுமே தெரில. ஸ்டோரி இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. விசேஷ்தா அப்படின்னா கன்க்ளூஷனை. ஸோ நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றத இந்த விசேஷ்தாவில் எழுத போகிறோம். राष्ट्रीय पक्षी राष्ट्रीय पशु की तरह भ्रष्टाचार आज भारत का राष्ट्रीय रोग हो गया है. எப்படி வந்து ராஷ்ட்ரிய பக்ஷி அப்படின்னா நேஷ்னல் பேர்டு, ராஷ்ட்ரிய பசு அப்படின்னா நேஷ்னல் அனிமல், எப்படி இந்த மாதிரிலாம் இருக்கோ அந்த மாதிரி இன்றைக்கி பிரஷ்டாச்சார் அதாவது ஊழல் லஞ்சம் அப்படின்றது இந்த நாட்டுடைய ஒரு பெரிய டிசீஸாக மாறிடுச்சு. ராஷ்ட்ரிய ரோக் அப்படின்னா டிசீஸ், இந்த நாட்டினுடைய பெரும் நோயாக மாறிடுச்சு. பர்சாயி சாகத்தே ஹைக்கி பாரத் கூஸ் முக்த் ஹோக் ஜாயே. ஸோ பர்சாய் வந்து என்ன நினைக்கிறாரு, என்ன நடக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த பாரதத்தில் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது ஊழல் இதெல்லாம் மொத்தமாக ஸ்டாப் ஆகணும்னு நினைக்கிறாரு. அஃப்சோஸ் ஹை கி கஹானிகார் கி கலா சஃபல் ஹுய். அதாவது என்ன அப்படின்னா, இப்போது அஃப்சோஸ் அப்படின்னா வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கஹானிகார் கி கலா சஃபல் ஹுய். ஓகே, இந்த ஸ்டோரி வந்து ஓகே, இந்த ஆர்ட் ஆஃப் த ஸ்டோரி, இந்த ஸ்டோரி வந்து ஓகே நல்லாயிருக்கு, உனக்கு உத்தேசிய சஃபல் நஹி ஹுவா ஹே. ஆனால் இந்த ஸ்டோரியோட ஆப்ஜெக்டிவே என்ன, ஊழல் எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படின்றது தான். ஆனால் அது அப்படி இருக்கா என்ன இன்றைக்கி? கண்டிப்பாக இல்லை. எல்லா செக்டார்லேயுமே எல்லா இடங்கள்லையுமே வந்து சின்ன இடத்துலேருந்து பெரிய இடம் வரைக்கும் ஊழலும் லஞ்சமும் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியோட ஆப்ஜெக்டிவ் வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஸ்டோரி. நீங்கள் எழுதும்போது இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் இதில் இருக்க மாதிரியே எழுதுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, தன்யவாத்.